ஸோ ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஷன் 136 அப்படின்னு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்ச் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா August 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னன்னா நம்ம எப்பவுமே வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்குள்ள சிலபஸ் முடிச்சு டிவிஷன் பண்ணி குரூப் 4 போவோம். ஓகேங்களா? பட் இந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட்லி குரூப் 4 தான். இன்கேஸ் நீங்கள் யாராவது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, நான் அதை கண்டிப்பாக எழுதுறேன், டிகிரி முடிச்சிருக்கேன்னா உங்களுக்கு இந்த பேட்ச் செட் ஆகாது. ஏன்னா இது வந்துட்டு குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி போர்ஷன் முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து August 1 ஸ்டார்ட் ஆகுது. இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பேட்ச் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுல என்ன டிஃப்ரெண்ட் மற்ற பேட்ச்க்கு இதுக்கும் அப்படின்னா, இதுல வந்து டெய்லி டார்கெட் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த 136 டேஸ் ஸ்டடி பிளானர் கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருந்தீங்க. ஸோ மெயினாக வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டனால தான் அந்த பேட்சே போட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூடியூப்லேருந்து புக்கு வாங்காமல் ஜாயின் பண்ணாலும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி டார்கெட் வச்சு தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி படிப்பீங்க. நான் ஷெடியூல் காட்டுறப்ப அது டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெய்லியும் படிப்பீங்க. அன்னைக்கான கியூஆர் டெஸ்ட் இருக்கும். இப்போ நான் வந்து புக் வாங்கியிருக்கேன் மேம், 136 டேஸ் புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த புக்கில் எப்படி இருக்குன்னா, சிலபஸ் பக்கத்தில் வந்து கியூஆர் ஸ்கேனர் இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் எழுதுவீங்க. அதில் வந்து டெய்லி எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்னா கிட்டத்தட்ட 30 to 40 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 30 to 40 டெஸ்ட் டெய்லியும் அட்டன் பண்ணுவீங்க. ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் வீக்கெண்டில் எழுதி பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ அந்த புக்கு வாங்கினவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் புக் வச்சுருக்கீங்க. ஸோ அதில் வந்துட்டு ரெகுலராக டெய்லியும் 30 to 40 டெஸ்ட் 133 டேஸ் இருக்கும். லாஸ்ட் 3 நாளைக்கு வந்துட்டு யூனிட் ரிவிஷன் சொல்லி 100 டெஸ்ட் இருக்கும். இது ஆன்லைன் டெஸ்ட். இப்போ அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கியூஆர் டெஸ்ட் இந்த பேட்ச்லேயும் இருக்கும். பட் டெய்லி டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, டெய்லி வந்து 50 டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ டெய்லி 50 டெஸ்ட் வித் எக்ஸ்பிளனேஷன். இது எப்படின்னா கியூஆர்லேயே கொடுத்துருவீங்களா மேம் ஷெடியூல்லனா? கியூஆர்ல கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இங்கே எம்டியாக கொடுத்துருக்கேன். இது வந்து தனி குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா? குவிஸுக்குன்னு தனி குரூப் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸ்க்குன்னு தனி குரூப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் அன்னைக்கு என்ன டே 1 என்ன படிக்கிறீங்களோ, நீங்கள் அந்த புக்கை வச்சு படிக்கிறீங்கன்னா அதில் கியூஆர் டெஸ்ட்லேயும் நீங்கள் 30 to 40 டெஸ்ட் போட்டுக்கலாம். அது போக டெய்லி 50 டெஸ்ட் கியூஆர் டெஸ்ட். அதுக்கான லிங்க் வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல வரும், குவிஸ் குரூப்ல வரும். ஓகேங்களா? அதுவும் ஆன்லைன் டெஸ்ட் தான். இது அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அட்டன் பண்ணணும். தப்பான கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளேஷன் இருக்கும். இதுல ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட புக் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, மேம் இப்போ நீங்கள் ஒரு 25லேருந்து 40 கொஸ்டின் வரைக்கும் டெய்லி டெஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ நான் எனக்கு என்னன்னா சில கொஸ்டின்லாம் நான் கெஸ்ட்டில் போடுறேன். இப்போ ABCD அப்படின்னு நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் தெரியல, நான் கெஸ்ட்டில் போட்டுறேன். இன்கேஸ் அந்த கெஸ்ட்டில் போட்டது கரெக்ட் ஆயிடுச்சு, அந்த ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அதோட எக்ஸ்பிளேஷனே கிடைக்காது இல்லை. ஸோ அதனால எனக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன வேணும் அப்படின்னா, ABCDE விடை தெரியவில்லை நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல கொடுப்போம் இல்லையா? ஸோ இதுவும் கொடுங்க மேம், எனக்கு வந்து கெஸ்ஸா இருக்கு, அதுக்கு வந்துட்டு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா 50 டெஸ்ட்டையும் போட்டாதான் சப்மிட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம எதையோ நான் கிளிக் பண்ணாம நான் தெரியவில்லைன்னு போட்டுறேன். அப்போ தெரியவில்லைன்னு போட்டா நீங்க எனக்கு வந்துட்டு எக்ஸ்பிளேஷன் நான் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து இந்த 50 கியூஆர் டெஸ்ட்ல, அதான் இந்த 50 ஆன்லைன் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி குவிஸ் வந்துட்டு புக்கு வாங்கினவங்களா இருந்தீங்கனாலும் இது வேற குவிஸ், அது போக எக்ஸ்ட்ரா 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெய்லி வரும். அது தனி குரூப்ல வரும். ஸோ நீங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து இதுல ஒரு 30 + 50ன்னு போட்டு ஆவரேஜா டெய்லி 80 கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் மினிட் எக்ஸாம் வந்து கிட்ட வரப்போகுது. ஸோ இந்த டைம்ல நமக்கு டெஸ்ட், எக்ஸ்பிளனேஷன், ப்ராக்டிஸ், மேக்ஸ் ப்ராக்டிஸ் இதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இந்த 50 கொஸ்டின்ல வந்துட்டு மேக்ஸ் குறைஞ்சது 15 கொஸ்டின் இருக்கும். இந்த 15 கொஸ்டினுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளேஷன் இருக்கும். புக்ல எப்படி ஆன்லைன் டெஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன், நீங்க அட்டன் பண்ணி பாக்குறீங்க இல்லையா கியூஆர் டெஸ்ட், அதே மாதிரி சேம் டிட்டோ கொஸ்டின் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஸ்டடி பிளானர் வாங்கினவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. அது போக ஸ்டடி பிளானர் வாங்கினவங்களுக்கு இதுல கன்செஷனும் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்கா இந்த குரூப்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த குரூப் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மொத்தமா வந்துட்டு 19 போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா தெரியும், 133 டேஸ்க்கு நீங்க படிப்பீங்க. டெய்லியும் டார்கெட் இருக்கும். 6 நாள் படிப்பீங்க, 7வது நாள் ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட். அந்த 6 நாள் டெய்லியும் 50 டெஸ்ட் போன்ல எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுல வந்துட்டு என்னெல்லாம் இன்க்ளூடட் அப்படின்னா, கம்ப்ளீட் குரூப் 4 சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அவுட் சோர்ஸ் எல்லாமே இன்க்ளூடட். ஓகேங்களா? ஸோ அது போக குவிஸ். ஸோ இதில் இதை இன்க்ளூட் ஆகுமா, அது இன்க்ளூட் ஆகுமா, அதெல்லாம் இல்லை. குரூப் 4 சிலபஸ்க்கு ஒரே இடத்துல படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை வேற சப்ஜெக்ட் இங்கே பார்த்துக்கோங்க, அங்கே பார்த்துக்கோங்க, மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப்படி இருக்காது.
கம்ப்ளீட் மெட்டீரியல் நோட்ஸ் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி 133 டேஸ் படிப்பீங்க. ஸோ ஆகஸ்ட் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 133 டேஸ் படிப்பீங்க. இங்கே வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி நம்மளுக்கு 133 டேஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? டிசம்பர் 12ஆம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு 133 டேஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 13, 14 இங்கே வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1, 15, 16 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 2, 17, 18. ஸோ 17 இது முடிஞ்சிடும். ஓகேங்களா? இங்கே 12லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சாரி, ஸோ இங்கே வந்துட்டு 12 to 12, 13 2 நாள் ரிவிஷன் பண்ணி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. 14, 15 செகண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. 3 ஃபுல் ரிவிஷன் இருக்கும் இதுக்கு. 16, 17 தேர்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். 18, 19 நீங்க என்னெல்லாம் படிக்கலையோ அதை படிச்சுட்டு 20ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மொத்தமா எவ்வளவு போர்ஷன் டெஸ்ட் வரும்னா 19 டெஸ்ட் வரும். அதாவது ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, வீக்கெண்ட் ஓஎம்ஆர் ஷீட். எவ்ரி வீக் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் இருக்கும் 7ஆவது நாள். ஓகேங்களா? எவ்ரி வீக் சண்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த சிலபஸ் வந்துட்டு சண்டேவா இருக்காது. ஆகஸ்ட் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் படிப்பீங்க. 7ஆம் தேதி டெஸ்ட். திருப்பி 6 நாள் படிப்பீங்க. 14ஆம் தேதி டெஸ்ட். ஸோ அப்படிதான் இருக்கும். இது டே 1 டே 2 தான் போகும். ஓகேங்களா? இது சண்டேவா வராது. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு போர்ஷன் டெஸ்ட். போர்ஷன் டெஸ்ட்ல சொன்ன இல்லையா 19 டெஸ்ட் இருக்கு. ஸோ 7ஆவது நாள் நீங்க எழுதுற ஒரு ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் வந்துட்டு 19 போர்ஷன் டெஸ்ட் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் 3 ஃபுல் ரிவிஷன் சொன்னோம் இல்லையா, 2 நாள் படிச்சு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பேட்சோட ஃபுல் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் அப்படின்னா, இந்த போர்ஷன் டெஸ்ட் 19, இந்த 3 டெஸ்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 3 எழுதுறீங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட். தமிழ், மேக்ஸ், ஜிகேன்னு குரூப் 4 எப்படி எழுதுறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு 22 டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த மாதிரி அதுக்கு வந்து 4400 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட்ல 4400 கொஸ்டின் எழுதுவீங்க. அது போக நம்ம டெய்லி எழுதுறோம் இல்லையா, அது வந்து ஒரு 7ஆவது நாளும் ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் இருக்கனால அன்னைக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்காது. 6 நாள் ஆன்லைன் டெஸ்ட், 7ஆவது நாள் ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 114 நாள் வந்து நீங்க படிப்பீங்க. ஒரு நாளும் மொத்தம் 19 நாள் இருக்குல்ல, அதில் வந்து ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் படிக்கிற அந்த 114 நாளுமே வந்துட்டு டெய்லி 50 கொஸ்டின் இருக்கும். இது வந்து குறையும் செய்யாது கூடவும் செய்யாது. 40 கொஸ்டினாவும் இருக்காது, 60 கொஸ்டினாவும் இருக்காது. டிஃபால்ட்டாக 50 கொஸ்டின் இருக்கும். டெய்லி டார்கெட்டில் 50 கொஸ்டின் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 12th தமிழை ரிவிஷன் பண்ணுங்க, மேக்ஸ் ரிவிஷனு அண்ட் அதே மாதிரி ஜாகிரபி இந்த லெசன் அப்படின்னா இது எல்லாத்தையும் கவர் பண்ணி 50 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? குரூப்ல அது வந்துடும். ஸோ இது வந்துட்டு மொத்தமாக 114 நாள் இன்ட்டு 50 கொஸ்டின் போட்டால் 5700 டெஸ்ட் வந்துட்டு ஆன்லைனில் எழுதுவீங்க. ஓகேங்களா? மொத்தம் ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் 4400 ப்ளஸ் 5700 டெஸ்ட் ஆன்லைனில் மொத்தம் 10100 கொஸ்டின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால மொத்தம் 10000 கொஸ்டின் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்? டெஸ்ட் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா, இப்போ என்ன புக் வாங்கினவங்க ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் தான் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ டெஸ்ட் இருக்கும். அது போக அந்த வீக் என்ன ஷெடியூல் இருக்கோ அதுக்கான என்னோட டிஜிட்டல் நோட்ஸ், இது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இருக்கும். நிறைய நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் மிஸ் ஆனதுனால அதை டைப் பண்ணி நான் என்ன நோட்ஸ் கொடுக்குறேனோ அதை அப்படியே டைப் பண்ணியும் கொடுக்குறேன். ஏன்னா பிரிண்ட் போட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. பட் கம்பல்சரி டிஜிட்டல் நோட்ஸ் பிடிஎஃப் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு வீக் என்ன ஷெடியூலோ அதுக்கான டிஜிட்டல் நோட்ஸ் பிடிஎஃப் வந்துடும். அண்ட் அதே மாதிரி அதுக்கான ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் வந்துடும். ஏன்னா ரெஃபர் பண்ணணும்ல, நீங்கள் நோட்ஸ்லேயே வந்துட்டு புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணி தான் நான் கொடுப்பேன். இருந்தாலும் ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருவேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை புக் வச்சிருக்கவங்க ஓகே, வைக்காதவங்களுக்கு யூஸ் ஆகுங்கனால ஸ்கூல் புக் பிடிஎஃப் இருக்கும். ப்ளஸ் அவுட் சோர்ஸ், இப்போ அவுட் சோர்ஸ் தமிழ்நாடு ஸ்கீம், இந்தியன் ஸ்கீமு, கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ நிறைய அவுட் சோர்ஸ் போகுது. ஓகேங்களா? அந்த அவுட் சோர்ஸ்க்கு எல்லாமே தமிழில் பார்த்தீங்கன்னா கலை சொல்லு, பொருள் கூறுக, எதிர்ச்சொல், இதுக்கே நிறைய நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கு. பிரித்தெழுது சேர்த்தெழுதுவே அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. ஸோ என்னெல்லாம் அவுட் சோர்ஸ் தமிழுக்கு படிக்கணுமோ அதுவும் ஜிகேவும் மெட்டீரியல் தனியாக கொடுத்துருவேன். ஸோ அந்த வீக் ஷெடியூல் தனியாக ப்ளஸ் அவுட் சோர்ஸும் படிப்பீங்க. அவுட் சோர்ஸ் எப்படி படிப்பேன்னா ஒரு சிலபஸ் வரப்போ அதுக்கான புக் மெட்டீரியல், அதுக்கான டிஜிட்டல் நோட்ஸ் கொடுத்துருவேன். ப்ளஸ் அவுட் சோர்ஸ்க்கு அதுக்கான டிஜிட்டல் நோட்ஸ் ப்ளஸ் அதுக்கான கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பேட்ச்ல வந்துட்டு சயின்ஸ்க்கு அவ்வளோவா நோட்ஸ் இருக்காது. ஒரு 5-6 லெசன் வந்துட்டு சயின்ஸுக்கு நோட்ஸ் இருக்கும், மற்றதுக்கெல்லாம் புக் ஷேர் பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்துட்டு A to Z கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ சயின்ஸ் முதல் கொண்டு
நோட்ஸ் வந்துடும். அண்ட் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேச்சுலர் இருக்கவங்களுக்கு தெரியும், சயின்ஸ்க்கும் நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஈவன் சயின்ஸ், ஜியாகிரபின்னு எல்லா யூனிட்டுக்குமே நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அது போக புக்கும் இருக்கும். இப்போ நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வீடியோ கிளாஸ் ஃபார் ஃபுல் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன நோட்ஸ்லாம் கொடுக்குறேனோ அதுக்கான வீடியோ கிளாஸ் இருக்கும். வீடியோ கிளாஸில் வந்து புக்கை வச்சு எக்ஸ்பிளேஷன் இருக்காது. நான் நோட்ஸ் கொடுக்குறேன்லே அந்த நோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கிளாஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஓகேங்களா? அடுத்தது இலக்கணம். ஸோ எவ்ரி வீக் வந்து நம்ம புக் வைஸும் இலக்கணம் படிப்போம். அது போக நம்ம டாபிக்ல இருக்கிற ஒரு டாப்பிக்காக பிரித்து இலக்கணம் படிப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பாருங்க, 8th தமிழ்ல L456ன்னு இருக்கு அப்படின்னா அதையும் படிக்கணும். ப்ளஸ் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, இது வந்து சிலபஸ்ல இருக்கிற டாபிக், அதையும் படிக்கணும். ஸோ இப்போ கன்ஃபியூஸ் ஆகுமானா ஆகாது. இது நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம்னா, இந்த 456 இருக்கு இல்லையா, இந்த 8th தமிழ் L456, இதுல புக் பேக்லயோ இல்லை கிராமர்லயோ இந்த டாபிக் கவர் ஆயிருக்கும். அதைத்தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிக்க ஈஸியா இருக்கும். ஸோ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி இருக்காது. ஓகேங்களா? ஒரு டாபிக்னா அதை டெப்தா போற மாதிரி தான் சிலபஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து புக்ல கவர் ஆயிருக்கும். புக்லயும் நீங்க கால் புள்ளி, அரை புள்ளி படிச்சுப்பீங்க. புக் பேக்லயோ இல்லை கிராமர்லயோ கவர் ஆயிரும். அது போக இதுக்குன்னு தனி பிடிஎஃப்பும் நான் கொடுப்பேன். இதுதான் ஸ்பெஷல் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் நோட்ஸ்க்கும் கிளாஸ் இருக்கும். புக் வைஸ் வரப்போ புக்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இயல் 1க்கு ஒரு வீடியோ, இயல் 2க்கு ஒரு வீடியோ, இயல் 3க்கு வீடியோன்னு சொல்லி அதில் எக்ஸ்பிளேஷன் இருக்கும். அது போக சிலபஸ்க்குன்னு ஒரு பிடிஎஃப் கொடுப்பேன். அந்த பிடிஎஃப்ல வந்துட்டு அதுக்கான கிளாஸும் இருக்கும். ஓகே, இப்போ இதில் இருக்கிறது ஏன் சிலபஸ்ல தனியாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். இதில் வந்து புக்கில் இருக்கிற கால் புள்ளி, அரை புள்ளி மட்டும் படிப்பீங்க. இங்கே தனி பிடிஎஃப் கொடுக்குறோம் இல்லையா, இதில் வந்துட்டு நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி அந்த டாப்பிக்கு கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இதுக்கு வந்துட்டு தனி பிடிஎஃப், தனி கிளாஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் குவிஸுக்கும் தனித்தனி குரூப் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனி குரூப், குவிஸுக்கு தனி குரூப் இருக்கும். அந்த 50 குவிஸ் சொன்னாலே அதுக்கான டெய்லி லிங்க் வந்து அதில் தான் ஒரு Day 1 குவிஸ், Day 2 குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் வந்துடும். நீங்கள் அன்னைக்கு எதுக்கு இது கொடுக்குறேன்னா, அன்னைக்கு படிக்கணும், 50 கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்லைனில் நைட் எழுதி பார்க்கணும். அப்போ தான் அதுக்கான ஒரு டீப்பான நாலேஜ் கிடைக்கும். ஏன் தப்புன்னு தெரியும். இப்படி டெய்லி 50 கொஸ்டின் எழுதி பார்த்தாலே இதுவே 300 கொஸ்டின் ஆச்சு. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல OMR ஷீட் டெஸ்ட் எழுதுறப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்றோமோ, அதை பொறுத்து நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால கம்பல்சரி குவிஸுக்கு தனி குரூப் இருக்கும். ஸோ குரூப்ல ஜாயின் பண்ற எல்லாருமே குவிஸ்லயும் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? நான் குரூப்ல அதுக்கான லிங்க் கொடுப்பேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் தனி குரூப். கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த வீக் நான் என்ன கொடுக்குறேனோ அதை வந்துட்டு அந்த வீக் சிலபஸோட சேர்த்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு குரூப்ல உங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸ். அடுத்தது டெஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. OMR ஷீட்ல வீக்கெண்டு டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த OMR ஷீட் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா வீக்கெண்டு, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 19 OMR ஷீட் எழுதுவீங்க. சாரி, 22 OMR ஷீட் ஃபுல் ரிவிஷனோட சேர்த்து எழுதுவீங்க. அதுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா இப்போ நம்ம எழுதிட்டோம். இப்போ தமிழ்ல வந்து 80 மார்க் எடுத்திருக்கேன் 100க்கு அப்படின்னா 20 கொஸ்டின் எனக்கு தெரில, புக்ல போய் பாக்குறேன், மறந்த கொஸ்டின் ஓகே, பட் அது எப்படின்னே தெரிலன்னா கடைசி வரைக்கும் அதை வந்துட்டு பைலப் பண்ணி வச்சுக்கிட்டே போனோம்னா எக்ஸாம்லயும் அதே தப்பு தான் பண்ணுவோம். ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ இருக்கும். அது வந்து மேக்ஸ் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஜிகேக்கு இருக்காது. ஏன்னா ஜிகே டேட்டா நம்ம மனப்பாடம் தான் பண்றோம் அப்படிங்கறதுனால தமிழ் கிராமர் புரிஞ்சுக்கணும், மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி அந்த சம் வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அதனால தமிழ் மேக்ஸுக்கு மட்டும் கம்பல்சரி எக்ஸ்பிளேஷன் வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு டெஸ்ட். அதே மாதிரி ஆன்லைன்ல எழுதுறதுக்கும் ஆன்லைன் எக்ஸ்பிளேஷன். ஸோ நீங்க எழுதுற எல்லா கொஸ்டினுமே ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லி குவிஸ் வந்துட்டு 50 கொஸ்டின் சொல்லிட்டேன். அண்ட் போர்ஷன் சொன்னேன் இல்லையா, 19 போர்ஷன் ஷெடியூல், 3 ஃபுல் ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். அடுத்தது ஆன்லைன் எக்ஸ்பிளேஷன் ஃபார் டெய்லி குவிஸ் சொன்னேன் இல்லையா, அந்த குவிஸ் 50 கொஸ்டின் இருக்குன்னா நீங்க தப்பான கொஸ்டின் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளேஷன் பார்த்துக்கலாம். ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்க, அது எவ்வளோ கொஸ்டின் வருதுன்னு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, எல்லாத்துக்கும் விடை தெரியவில்லைன்னு போட்டுட்டு எல்லாத்துக்கான எக்ஸ்பிளேஷன் எடுத்து கூட நீங்க நோட் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து குரூப்ல கவர் ஆகுது. இந்த குரூப்போட ஃபீஸ் வந்துட்டு, இந்த பேட்சோட ஃபீஸ் வந்துட்டு 1555. நம்ம எப்பவுமே 1333 தான் வைப்போம். ஏன் 1555 அப்படின்னா, குவிஸ் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 50 குவிஸ். ஸோ அதுக்கான
கொஷின் ரெடி பண்றது ப்ளஸ் அந்த குவிஸ் ரிப்பீட் ஆகாம ஓஎம்ஆர் ஷீட் ரெடி பண்ணணும், இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபீஸ் வந்து 1555 இருக்கு. இன்கேஸ் எனக்கு குவிஸ் வேணாம், அந்த 25 to 30 கொஷின்ஸே வேணும் அப்படின்னா நீங்க 1333 கூட பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்றேன். பட் இந்த மிஷன் 136 பேட்சோட ஃபீஸ் வந்து 1555. ஓகேங்களா? ஸோ இது வந்து டியூரேஷன் டில் எக்ஸாமு, ஒன் டைம் பேமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், 136 டேஸ்ல எப்படி மேம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அடுத்தவங்களை விட்டுருங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்கனால எப்படி முடியும் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சங்காட்டி தான் அவங்க வந்துட்டு பெரிய ஆளா இருக்காங்க. ஓகேங்களா? அதை கூட வேணாம், நம்ம பாஸ்ட் லைஃப்லேயே பாருங்க, ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஒரு என்ன சொல்றது, நமக்கு இப்போ இது நடக்கலன்னா உயிர் போயிடும், ஃபேமிலி ரன் ஆகாத டைம்ல நம்மளுக்கே இப்போ வரைக்கும் ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நாள் நம்ம எப்படி படிப்போம், நமக்கே டவுட்டா இருக்கும், இப்படி படிச்சிருந்தா நான் எப்பவோ பெரிய ஆளா இருப்பேனே அப்படின்ட்டு. ஸோ முக்கியம், அது தேவை, அது எமர்ஜென்சி அப்படிங்கிற டைம்ல நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் வரும், அவ்வளோ பொட்டன்ஷியல் நமக்கு இருந்துச்சுன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால எப்படி முடியும்னு கேட்டால் கண்டிப்பா முடியும். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால இவ்வளோ படிக்க முடியுதுங்கிறப்ப இது ஸ்கூல் சப்ஜெக்ட் தான், நம்ம நினைச்சா 136 டேஸ்ல முடியும். இப்போ 6 மந்த்ல முடியுமான்னு கேட்டா ஓரளவுக்கு முடியும்னு தோணுதா? 6 மந்த்துக்கு எத்தனை டேஸ் இருக்கு? 180 டேஸ். ஓகேங்களா? ஓகே, எவ்வளோ நேரம் படிப்பீங்க அப்ராக்சிமேட்டா? சிலர் 1 இயர் படிப்பாங்க, 6 மந்த் படிப்பாங்க. எவ்வளோ நேரம் படிப்பீங்க? ஒரு 5 to 6 hours படிப்பீங்களா மினிமம்? பிகினரா நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 136 டேஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த 180 டேஸ்ல 24 ஹவர்ஸும் நீங்க படிக்கலையே, கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ, அஞ்சுல ஒரு பங்கு தான் படிச்சிருக்கீங்க. ஏன் ஒரு 2 பங்கா மாத்தினா முடியும் தானே? புரிஞ்சுங்களா? 2 பங்கா மாத்தினா 90 டேஸ்லயே முடியும். அப்ப ஏன் 136 டேஸ்ல முடியாது? ஸோ ஆல்ரெடி எப்படி படிச்சுட்டு இருந்தீங்களோ அதில் ஒரு 1 hour கூட்டிக்கோங்க, அவ்வளோதான் முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல, 24 மணி நேரம்லாம் படிச்சா 136 டேஸ் கூட நமக்கு தேவையே இல்லை, ஒரு 8 hours தூங்குறத விட்டுட்டு பார்த்தா கூட. ஓகேங்களா? அப்படி இருக்கப்போ நம்ம 180 டேஸ்ல முடியும்னா அதுல இருந்து 1 மணி நேரம் சேர்த்து படிச்சா 136 டேஸ்லயும் முடியும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 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 அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறதுக்கான நம்பர் வந்துட்டு 6381083284. இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. உங்ககிட்ட நேமு, ஏஜ், டெலகிராம் நம்பர் கேட்பாங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா குரூப் லிங்க் கொடுத்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் டீட்டெயிலில் பே பண்ண முடியல அப்படின்னா கியூஆர் கோடு இருக்கு. இந்த கியூஆர் கோடு வந்துட்டு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கூட உங்களோட ஜிபேல போயிட்டு செலக்ட் ஃப்ரம் கேலரி கொடுத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு வரும். இதை டச் பண்ணீங்கன்னா லோகேஷ் பிரதி அகாடமின்னு நேம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, குரூப்ல வந்துட்டு நாளைக்கே டே 1க்கான மெட்டீரியல், அப்புறம் குவிஸ் குரூப் ரெடி பண்ணி, கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் ரெடி பண்ணி ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஆகஸ்ட் 1லேருந்து தான் குரூப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் இன்னைக்கு நாளைக்குமே எல்லாரும் பே பண்ணுவீங்க 5 to 6 days. ஸோ அவங்களுக்கும் டைம், ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்குது, ஸோ டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால டே 1 டே 2 நான் அனுப்பிடுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 ஜாயின் பண்ணாலும் ஆகஸ்ட் 1லேருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு குவிஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் படிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஷெடியூலும் வந்து கொடுக்குறேன், நான் ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஷெடியூலோட டிரைவ் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இன்கேஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த 136 டேஸ் மிஷனை யூஸ் பண்ணி நீங்களே கூட படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மட்டும் பாய்.